நம்ம அதிர்சரோட நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவான படம் தான் குட் பேட் அக்லி. சோ இந்த படம் தற்போது ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. முதல்ல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா தற்போது ஏப்ரல் 10ஆம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக இருக்கு. அதற்கான வேலைகள்ல படக்குழு தீவிரமாக இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான குட் பேட் அக்லி படத்துடைய ட்ரீசர் ரசிகர்களிடம் மாபெரும் வரவேற்பு பெற்றது. சோ அதன் மூலம் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பாத்தீங்கன்னா கோலிவுட் வட்டாரத்திலுமே இந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் டாக் இருந்துட்டே தான் இருக்கு. கண்டிப்பாக படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அஜித் சார திரையில எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்தோமோ அதனை குட் பேட் அக்லி படத்துல ஆதிக் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு டீசரை பார்த்த பல ரசிகர்களுமே பாராட்டி தள்ளிட்டும் இருக்காங்க. செம ஸ்டைலான மாசான அஜித் சார குட் பேட் அக்லி டீசர்ல பார்த்த ஏகே ரசிகர்களுக்கு முழு படத்தையுமே எப்போதுடா பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வத்திலுமே இருந்துட்டு இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 எப்போது வரும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய அடுத்த படமான AK 64 படத்தை பற்றிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தை நம்ம இட்லி கடை படத்தை டைரக்ஷன் பண்ண தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண இருக்கார் அப்படின்ற ஒரு டாக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆதிக்கே அடுத்த படத்தையுமே டைரக்ஷன் பண்ண இருக்கார் அப்படின்ற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. இதற்கிடையில குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம அட்லி அவர்கள் நுழைந்திருக்காரு. அட்லி அவர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வெளிநாடுகள்ல AK அவர்களை மீட் பண்ணி 2 கதையை சொல்லிருக்காரு. அதுல ஒன்று அஜித் சார் தேர்வு செய்ய போவதாக ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழு தரப்புல இருந்து வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்று நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.